Delight Inspire சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. எல்லா நோட்டிஃபிகேஷனை கிடைக்க ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்க. ஈஸியா பன்னீர் தம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். பன்னீர் தம் பிரியாணி இன்கிரிடியன்ட்ஸ் பார்க்கலாம். பன்னீர் தம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தம் பிரியாணிக்கு எப்பவுமே ரைஸ் செப்பரேட்டாக குக் பண்ணணும். அது இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 kg பாஸ்மதி ரைஸ்க்கு நான் 1/3 லிட்டர் வாட்டர் எடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பே லீஃப், ஏலக்காய், அப்புறமா ஷாஜீரா ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ண போகிறேன். ஆல்டர்னேட்டாக நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். கீ ஆட் பண்ணுறதுனால சாப்பாடு உதிர உதிராக இருக்கும், அப்புறமா டேஸ்ட்டாகவும் வரும். அதனால தான் நான் கீ யூஸ் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ண போகிறேன். வாட்டர் நல்லா இந்த மாதிரி பாயில் ஆகும்போது ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 kg பாஸ்மதி ரைஸை 1 hour சோக் பண்ணி வைக்கணும். இப்போ ஏற்கனவே சோக்டு பாஸ்மதி ரைஸை நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இந்த ரைஸை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுறேன். ஸோ இது கரெக்டாக இருக்கும், அதிகமாக மிக்ஸ் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் பன்னீர் தம் பிரியாணிக்கு மசாலா ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். அப்புறமா பிரியாணி மசாலா, பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார், மராட்டி மொக்கு, அப்புறமா சோம்பு. ஸோ இன்க்ரீடியன்ஸில் ஏற்கனவே நான் குவான்டிட்டி கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ சாப்ட் ஆனியன்ஸ் இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்க பிரியாணி மசாலாவும் ஆனியன்ஸும் நல்லா வதங்கணும். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக இருக்குது. இந்த டைமில் புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த மசாலா கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 100 grams நான் எடுத்துன்னு இருக்கேன். ஸோ இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த டைமில் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணாக்கா கொஞ்சம் சீக்கிரமாகவே குக் ஆகும்.
இந்த மசாலா நல்லா பொரிஞ்சிட்ட பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸோ தக்காளி பச்சை வாசனை எல்லாமே போயிட்ட பிறகு இதில் வந்து மசாலா ஆட் பண்ண போகிறேன். மஞ்சள், மிளகாய், சீரகம், தனியா, மிளகு இது எல்லாமே வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இப்போ இந்த கிரேவியில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துட்டு 1.5 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ இந்த மசாலா ப்ரிப்பேர் பண்ணுற டைமில் வந்து ரைஸ் எவ்வளோ குக் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 90% வந்து பாஸ்மதி ரைஸ் குக் ஆகிருக்கு. அவ்வளோதான், இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த கிரேவியில் வந்து நான் ஷாஜீரா ஆட் பண்ண போகிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் ஒரு ஃபுல் லைம் ஜூஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். பாயில் பண்ணி வச்சுருக்க பச்சை பட்டாணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பிரியாணி மசாலா வந்து இப்போ ரெடி ஆகிருக்கு. இந்த டைமில் வந்து பன்னீர் ஆட் பண்ணலாம். ஸோ 1 kg ரைஸ்க்கு வந்து இந்த மசாலா வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதுக்கு 400 கிராம்ஸ் வந்து பன்னீர் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த டைமில் சிம்மில் வச்சுட்டு குக் பண்ணலாம். பன்னீரை ஈவனாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி சேர்க்க போகிறேன். இப்போ 90% குக்டு பாஸ்மதி ரைஸை வந்து இதில் லேயர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் லாஸ்ட்டாக கேசர் கலர் ஆட் பண்ணலாம். பிரியாணியை வந்து தம்மில் வைக்கிறதுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு தவாவை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹீட் பண்ண தவாவை செக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தண்ணி தெளித்து பார்க்கலாம். இப்போ இந்த பிரியாணி கண்டெய்னரை வந்து நம்ம இந்த தவா மேலே வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நல்லா தம்மில் இருக்கணும். 15 மினிட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னீர் தம் பிரியாணி ரெடி. பன்னீர் தம் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிலைட் இன்ஸ்பயர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.